கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 92 அதிகாரம் 4 கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வார்த்தை சொல்லுகிறதை நம்ம பார்ப்போம் அப்படின்னா, அவருடைய செய்கைகளால் நம்மை மகிழ்ச்சியாக்க போகிறாராம். அவருடைய கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் நாம் ஆனந்த சத்தமிடுவோம் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு தேவன் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய செய்கைகளினால் நம்ம வாழ்க்கையில என்னென்ன காரியங்களுக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோமோ, இந்த காரியங்களே என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தா நல்லா இருக்குமே, தேவன் எனக்காக இதை செய்தால் நன்றாக இருக்குமேன்னு சொல்லி எந்த காரியங்களில் எல்லாம் நம்ம காத்து கொண்டு இருக்கிறோமோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் அவருடைய செய்கைகளால் நம்மை மகிழ்ச்சியாக்க போகிறாராம். அதற்கு பதிலாக நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆனந்த சத்தமிட போகிறோம் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 45 கூட நம்ம பார்க்கிறோம், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது, ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். இந்த வார்த்தையிலையும் உங்க சங்கீதக்காரன் அப்படித்தான் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். எங்கள் நிமித்தம் நீர் செய்த அதிசயங்கள் அது எப்படி இருக்குதான்? எண்ணிக்கைக்கு அடங்காதவைகளா இருக்குதான். அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். இன்றைக்கு நம்ம ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு நாம் எதையுமே நம்ம செய்ய முடியாத இடத்துல நம்ம இருக்கலாம். ஆனா அவர் செய்யும் போது அது மிகுந்த ஆச்சரியமா இருக்கும். அது எப்படி இருக்குமா? சங்கீதம் 126 1-3 நம்ம பார்க்கிறோம், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். நம்முடைய சிறையிருப்பு திரும்பும் போது நமக்கு அது ஒருவேளை இது கனவா, இது உண்மையிலே நடக்குதான்னு நினைக்கக்கூடிய அப்படிப்பட்ட காரியத்தை தான் நம் தேவன் செய்கிறாராம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பி அவர் நம்மளுக்கு அதிசயங்களை செய்யும் போது நமக்கு எப்படி இருக்குமா? நமக்கு சொப்பனம் காண்கிறதை போல நம்ம இருப்போமா? அப்போ நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறத நம்ம நிச்சயம் பார்ப்போம். அப்போ மற்ற ஜனங்கள், புறஜாதிகள் கூட கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் இறங்கி நமக்காக செயல்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். நம்ம யாத்ராகமத்துல 15வது அதிகாரத்துல அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க செங்கடலை கடந்து வரும்போது அங்கே மோசே முதலாவது பாடுகிற பாடல்ல ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு சொல்லி அங்க மோசேயும் ஜனங்களும் அங்க பாடிக்கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்கே வழியே இல்லாத இடத்துல வழியை திறந்து அந்த ஜனங்களை அங்கே வெளியே கொண்டு வந்த அந்த சிறையிருப்பை திருப்பி அவர்களுக்கு பின்தொடர்ந்து வந்த அந்த பார்வோன் சேனைகள் அந்த சமுத்திரத்திலே மூழ்கடிக்கப்பட்டதை அந்த ஜனங்கள் காணும்போது அவங்க இப்படியாய் பாடுறாங்க, அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நாமும் கூட இப்படிப்பட்ட பாடல்களைத்தான் இனி வரப்போகிற நாட்கள்ல பாடப்போகிறோம். ஆண்டவரே, உம்மை போல என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய யாராலும் முடிந்திருக்காது, உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு சொல்லி பாடப்போகிற நாட்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் என்று சொல்லி நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 1-2 கூட அன்னாள் அப்படித்தான் அங்கே பாடுகிறத நம்ம பார்க்கிறோம். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. அவ பல வருடங்கள் அங்க குழந்தைக்காக காத்திருக்கும் போது அங்க ஆலயத்துல வந்து அவ ஜெபித்து தன்னுடைய இருதயத்தெல்லாம் ஊற்றிவிட்ட பிறகு அங்க அன்னாளுக்கு ஒரு குழந்தைய தேவன் கொடுத்த
பார்த்த பிறகு அங்கே அன்னாள் இப்படியாய் பாடுகிறாள், அம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அப்போ இன்றைக்கு அவரால் நமக்கு ரட்சிப்பு, அவரால் நமக்கு அற்புதங்கள் எல்லாம் அவருடைய செய்கைகளினால நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு தேவன் பல பெரிய காரியங்களை, அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். நம்முடைய நாவை அவர் ஆனந்த சத்தத்தினால் நிரப்ப போகிறார் என்று சொல்லி நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன். இதே போலதான் மரியாளும் கூட அங்கே எலிசபெத்தும் மரியாளும் சந்திக்கிற போது ஒருவரை ஒருவர் அங்கே வாழ்த்தி பாடுகிறார்கள். அப்பா மரியாள் சொல்றா, அங்கே ஒரு பாடலை பாடுகிறார், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அப்ப இங்க மரியாள் பாடுகிறா, ஒரு கன்னியா இருக்கிற அவள் குழந்தையாகி இயேசு கிறிஸ்துவை வயிற்றில் சுமக்கும் பொழுது இது ஒருவேளை இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். அங்கே கிறிஸ்துவை, அங்கே உலக இரட்சகரை அவள் வயிற்றில் சுமக்கிறா. அப்போ அவ பாடுகிற பாடல் தான் இந்த பாடலா இருக்கிறது. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அப்போ இது முதல் அவளை எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவள் பாடுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களைத்தான் தேவன் இனி நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். என்னென்ன குறைவுகள்ல இருக்கிறோமோ, ஒருவேளை அன்னாளை போல குழந்தைக்காக நீங்க காத்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களை போல சிறையிருப்புல இருக்கலாம். அங்கே நெருக்கத்துல எப்படி எனக்கு ஒரு வழி உண்டாகும், இதுல இருந்து எப்படி நான் தாண்டி வருவேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். மரியாளை போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களுக்காக நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். என்னவா இருந்தாலும் அவர் அந்த இடத்துல இறங்கி, உங்களுக்காக இறங்கி அந்த அற்புதங்களை செய்து உங்களுடைய நாவுகளை அவர் ஆனந்த சத்தத்தினாலும் நகைப்பினாலும் அவர் நிரப்ப பண்ண போகிறார். நீங்க உங்க சிறையிருப்பு திரும்பும் போது நீங்க சொப்பனம் காண்கிறவர்களை போல இருப்பீங்க. மற்ற ஜனங்களும் உங்களை பார்த்து சொல்வார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய நாட்களுக்குள்ள நாம் நிச்சயம் வந்திருக்கிறோம் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கேட்ட இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனை, இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தையின்படி அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய சிறையிருப்பையும் திருப்பி, ஒவ்வொருவருடைய குறைவுகளையும் நிறைவாக்கி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில செய்து உம்முடைய செய்கைகளினால் அவர்களை நீர் மகிழ்ச்சியாக்குகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் இவர்கள் ஒவ்வொருவரும் ஆனந்த சத்தமிடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் என் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.